ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கடையில் டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி ஆளுகெல்லாம் வர்றதுக்குள்ளே ஒரு குட்டி வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. எடுத்து வச்சுட்டு சரி ஆளுக வரக்குள்ளே 10 நிமிஷம் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அம்மா நியூஸ் பேப்பர் கிழிச்சிட்ருக்குறேன். அப்படி நியூஸ் பேப்பர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்சல் கட்டுறதுக்கு தேவைப்படும். அதனால் இப்போவே ஃப்ரீயாக கட் டைம் கிழிச்சி வச்சிட்டோம்னா அப்புறம் டக்குன்னு தேர்ந்தால் போய் எடுத்து வந்துக்கலாம். ஏன்னா அவதிப்பட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வாங்க நம்ம கடையில் என்னென்ன டிஃபன் சொல்லிட்டு பார்க்கலாம். இது தோசை ஊற்றுறதுக்கு மாவுங்க. நாங்கள் அளவளவாக சின்ன பூசியில் கரைச்சி வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்லேட்டுக்குமே ஆனியன் தோசைக்கெல்லாம் வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. உண்டுன்னு நறுக்கி வச்சுருவோம். இது சப்பாத்தி, இட்லி, இது கார சட்னி. சட்னி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சட்னி பண்ணிடுவேன். அப்பப்போ மாற்றிக்குங்க சட்னியை. தேங்காய் சட்னி. இன்றைக்கி சாம்பார் வைக்கலைங்க. சாம்பாருக்கு பதிலாக உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் 3 வேக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தாளிச்சுட்டு வச்சுருக்குறேங்க. இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க இட்லிக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன். தக்காளியெல்லாம் கொஞ்சம் விலை கம்மின்னு சொல்லிவிட்டு சரி அதையும் விலை கம்மியாக்கிற டைமில் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். இது சப்பாத்தி குருமா. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம கடையில் டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.